வணக்கம் நண்பர்களே, இது இது உங்கள் என்ஜாய் பாக்ஸ். நாங்கள் நந்தகுமரன் மற்றும் சரவணன் மற்றும் அம்பிவேன் மற்றும் பெயர் தெரியாதவர் அறிவிச்சது. ஓகே, நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா யமகா ஷோரூம். இங்க வந்து ரொம்ப நாளா நான் காசு சேர்த்து வச்சு FZS வெர்ஷன் 4 30,000 சம்பளம் வாங்கலாம். எங்க என்ன செலவு பண்றான்னு தெரியல. போன மாசம் சம்பளம் 30,000 வாங்கியிருக்கான். இந்த வேற நண்பர்கிட்ட 30,000 கடன் வாங்கி வண்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான். இதுல சேர்த்து வச்சேன். சேர்த்து வச்சேன். அந்த 30,000 ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினால அது சேர்த்து வச்ச காசு. மொத்தம் 60,000 என் காசு. அதான் சொன்னல, நம்மளுக்கு வந்து இது காசு வருதுன்னா அது எப்படி போகுதுன்னே தெரியாது. 30,000 சம்பாதிக்கிறேன், 10,000 சம்பாதிச்சாலும் 15,000 சம்பாதிச்சாலும் செலவு தான் செய்யும். EMI லோடு இத்தனைக்கும் சொந்த வீடுடா. போய் திருச்சல் ஆகுறான். ஆமாடா, நீ ஆவுறிய லைட்டா பொறாம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமையா நண்பர்கிட்ட கட்டிருக்கான். சொந்த வீடு என்ன? அவங்க அண்ணன் வேலைக்கு போறாரு, அம்மா வேலைக்கு போறாங்க, அப்பா வேலைக்கு போறாங்க, வீட்டுல இருக்க எல்லா வேலைக்கு போறாங்க. வீட்டுக்கு வாடகை கட்ட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. 30,000 வருது, 30,000 வந்து வச்சிருப்பான். வீட்டுக்கு கொடுக்க மாட்டான். நீ பார்த்த 2,000 போடாங்க. மாசம் 2,000 கேக்குறான். மண்டே கொடுக்குறான், டியூஸ்டே வாங்கிக்கிறான். மாசம் 10,000 கட்டணும். ஆமா, வசதிடா. 30,000 சம்பாதிக்கிறான். ஐயோ பாரு, சொல்ற பாரு. எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மேல எனக்கு எந்த லோனுமே இருக்கக்கூடாது. நான் ஐடியா பண்ணி சரி ஓகே அப்புறம் ஃப்ரீயா இருக்கணுன்றதுக்காக இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கலாம். ஒரு வருஷம் மட்டும் கஷ்டப்பட்டுக்கலாம். இப்ப திடீர்னு ஒண்ணு மேல இருந்து ஃபயர் பண்ண என்ன பண்ணுங்க? 5,000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50,000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவங்கிட்டயும் கை நீட்டி 10 பைசா வாங்குற அவசியமும் கிடையாது. எவன் முன்னாலே அனாவசியமா குடிச்சு நிக்கிற தேவையும் கிடையாது. சொன்னா கேளு, பலினோ எல்லாம் டிசைட் எடுக்கலாமா? அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்கு, எது பெஸ்ட் அப்படின்னு கேட்போம். செருப்பால அடிச்சானு ஏண்டா நான் ஷோரூம் தோட்ட வச்சோம் எங்க போட்டுட்டா பிரச்சனை இல்லடா. நாங்க ஒத்து போன என்ன பேசினாலும் சும்மா வெளியே அச்சுவாங்க என்ன பேசணும். 30,000 சம்பளம் வாங்குறதுனா பேசணும். அதுதான் ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு ரொம்ப பண்றடா சரவணன். கார் வாங்கிதான் நம்மள பேசவே இருக்க மாட்டேன். ஏன் கார் வாங்கல? அப்பதான் சொல்லுங்க செகண்ட் கார் எடுக்கலாம்டா. நீ அழகா ஒரு பெட்ரோல் ஆம்லெட் என்ன வாங்கி குத்திட்டணும்னா என்னது ஜம்முன்னு உட்காந்து இருப்பேன். ஜூஸ் குடிச்சிருக்கீங்கல்ல? பட் அது உங்க காசுல அடிக்கலையே. ஜூஸ் குடிக்கிறது என் காசுல குடிச்சாதான் உங்களுக்கு ஒத்து. ஆமா, சாய்ராம்டா. ஆமா, அங்க வேலை வாங்கி தரானா அது வாங்கி தர மாட்டான். இவன் மட்டும் 30,000 சம்பளம் வாங்குறான். எனக்கு ட்ரெஸ் வேணா, இந்த கல்யாணம் வேணா, வாழ்க்கை பூரா பிரபஞ்சமே இருந்துறேன். பைக்லயே ரிவர்ஸ் கியர்ல தான் நல்லா இருக்கும். இததான் நீ அவர்கிட்ட கேட்கணும். என்னது அவர்கிட்ட என்ன கேட்கணும்? ரிவர்ஸ் கியர் இருந்தா நல்லா இருக்கும்னா அவர் கேட்கணும். அதான் யமகா கிட்டே கேட்கணும். இப்ப இது என்னது? இவங்க வந்து ஒரு குட்டி பிரான்ச். இல்ல பைக் இங்க தான் உருவாக்குறாங்க. சோ அந்த பிளான்ட்ல போய் கேட்கணும். மம்டி தெத்துருவாங்க வெளில, சேர்த்துக்க மாட்டாங்க. இங்கதான் நமக்கு அக்சஸ் இருக்கு. எங்க அக்சஸ் இருக்கோ அங்கதான் பேசணும். நீ மணி செய்யறதுக்கு போயிட்டாங்க. எனக்கு கீர்ல வந்து இது வச்சு யமகா ஷோரூம் ஓனர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டா ரிவர்ஸ் கியர் வைங்க. ஓகே, இன்னைக்கு 4 மணிக்கு வரப்போகுது. இன்னைக்கு 4 மணிக்கு வரப்போதுனா இந்த வீடியோ எப்போ வரும்? நம்ம இப்ப பேசுற வீடியோ எப்போ வரும்? இதெல்லாம் நீ போடுவியா? அப்ப சொல்றேன். இன்னைக்கு சண்டே 7ஆம் தேதி சுப முகூர்த்த நாள் அன்னைக்கு நாங்க யமகா ஷோரூம்ல இருக்கோம். 7ஆம் தேதின்னு சொன்னோன்னு ஒரு ஞாபகம் சொல்றோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போன வருஷம் இந்த டைம் ஏப்ரல் எனக்கு பிரேக்கப் ஆச்சு. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. 7, 8, 9 இந்த டைம்ல தான், அதே மாதிரி சண்டே டைம்ல தான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய அடி வந்துச்சு. ரொம்ப பெரிய டிப்ரெஷன்ல இருந்தேன். அதே மாதிரி அங்க இருந்து பிரேக்கப் பண்ணாதுங்க. பிரேக்கப் ஆச்சு. நல்ல ஜெண்டு பூனமா இருந்ததுன்னு சும்மா இல்லாம சொல்லலாம் இல்ல போய் சொல்லலாம். அங்க இருந்து கட் பண்ணா அப்படியே இப்போ வந்து இப்பயும் அப்படியேதான் இருக்கேன். டேய் சும்மாறா. பர்சனலா இல்ல, நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். பைக் வாங்க வந்து நந்தா வந்து இவ்வளவு எக்ஸைட் ஆகி பாத்துட்டு பாடி அவ்வளவு எக்ஸைட்மெண்ட்ல உட்காந்துருக்கேன். எங்களுக்கு ஒண்ணும் அப்படி தெரியல. நேத்தான பணம் பண்ணுங்க 10 நான் எப்படா போலாம்? நீ தான் பிடிச்சிட்டு எனக்கு யாருமே பொண்ணு தர மாட்டாங்க. நான் எப்படா போலாம்? அதெல்லாம் போய் சொல்றான். சோ கடவுள் வந்து எழுதி வச்சிட்டாரு போல. ஏப்ரல் மாசம் தான் எனக்கு நல்லதா நடக்கணும் கெட்டதா நடக்கணும் அப்படின்ற மாதிரி. சும்மா சொல்லு. சோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கும். காத்திருங்கள், விழித்திருங்கள், மொழித்திருங்கள். மனசே சரியில்லை நந்தா. மனசு சரியில்லையா? அப்போ உனக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல்ல நல்லது நடக்கும்.
கண்ணாடி போட்டு யார் இது எந்தரா உண்டா அது ஆ. சத்தியமா சொல்லு. ஆ? சத்தியமா உண்டா எந்த என்னடா இது எவ்வளவு அது? 1000 அதான் அந்த 30,000 வாங்குற திமுரு என்ன நான் பண்ண வைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் 30,000 சம்பளம் வாங்குறான். இனிமேல் 30,000 சம்பளம் வாங்குறான். இப்ப வாய் இருக்காது வாயில கடிச்சு விட நான் டேய் முதல்ல நண்பனுக்கு ஒரு சார்ஜர் வாங்கி போடுறா பாவம்டா. நான் சார்ஜர் வாங்கி கேமரா தான் சார்ஜர் இருக்கே கேமராக்கள் நண்பனுக்குன்னு சொல்லுவாங்க. நான் அவங்களோட சார்ஜர் போன் சார்ஜர்ரா நான் தொலைச்சிட்டா வந்தேன். நீ தொலைச்சிட்ட எனக்கு சேலரி தர வேண்டியது நான் என்ன சார்ஜர் தரணும் வந்து வார வாரம் வந்து லோன் வச்சிருக்கேன் கூட. இந்த பேர் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மானிட்டைஸ் ஆயிடும் பார்த்துட்டு இருப்பாங்க பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மானிட்டைஸ் ஆகும் அதெல்லாம் பாடு. மானிட்டைஸ் ஆகி காசு வந்துச்சுன்னா நான் அப்போ உனக்கு செலவு பண்ணுவேன் அதெல்லாம் உன் பாடுடா. நான் என்ன சொல்றேன் டேய் நம்ம சேனலுடா இல்ல அதுன்னு இல்லை நான் ஏன் சொன்னேன் நம்ம சேனல் சொல்றான் ஒரு வார்த்தை கேட்கல யாருமே கேட்கல. இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சு வீடியோ எடுத்து சேனல் அவரை போட்டார் கிரியேட் பண்ணி. அந்த கேமரா போட எதுக்கு அங்க யாருமே இல்லை. கேமரா அறிவு பண்றதுனால அறிவுன்னு நினைக்கிறேன். அதனால அவர் வழி இல்லாம என்ன கூப்பிட்டாரு பூச்சை பண்ண கூப்பிட்டாரு. நான் ஏதோ நான் கொஞ்சம் பேசுறேன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன விட வச்சுக்கலாம் போல. கைஸ் இவன் அப்பதான் ஸ்டூடியோ ஆரம்பிச்சான். சரி ஸ்டூடியோன்னு சொல்ல சரி கம்பெனி ஆரம்பிச்சான் வெட்டிங் போட்டோகிராஃபி அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். சரி இவன் கொஞ்சம் பிஸியா இருப்பான் அப்படின்ட்டு நான் யோசிச்சு வந்து இவன்கிட்ட நான் கேட்கல. அதுக்கப்புறமா கேட்டப்போ இல்லடா நான் ஃப்ரீயா இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா நான் இவனை கூப்பிட ஆரம்பிச்சேன். நீங்களும் உங்க வீட்டுல ஏதாச்சும் கல்யாணம் வெட்டிங்ன்றதா ஈவெண்ட்னு சொல்லு போதும். ஈவெண்ட் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் வெட்டிங் போட்டோகிராஃபி இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணலாம். அந்த ஃபோன் நம்பர் வந்து நான் உங்களுக்கு கீழே இப்போ பேசிட்டு இருக்கும்போது வந்துச்சா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 5000 தான் இருக்கு. 5536 வச்சிருக்கான். அதுல 4700 சிஸ்டம் கட்டணும். 10ஆம் தேதிக்குள்ள பிடிச்சிருவாங்க. 1536 இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் நான் பெட்ரோல் எல்லாம் போட வேணாமா நான் பைக்குக்கு? அதான் 30,000 ஆகுது. ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடா. டெஸ்ட் டிரைவ் கண்டிப்பாச்சு. பாய். இவன் எப்படி சொல்ல மாட்டானே? எப்படி சொல்லுவ? இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு மதியத்துல கூட்டாந்து வச்சுன்னு இருக்கிறான். நான் பைக்ல போட்டு பார்ப்போம். சாரி என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. கைஸ் நந்தாவுக்கு வந்து பைக் புக் பண்ணியாச்சு. வர ரம்ஜான் வியாழக்கிழமை அன்னைக்கு டெலிவரி. அன்னைக்கு வந்து திரும்ப பாய் 4 days later 4 days later வரும். அவ்வளவுதான். Day 4. Good.